சொல்லுங்க. சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு? கண்டிப்பாம்மா. சிம்ம ராசி அன்பர்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, மீனத்தில பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு 8ஆம் பாவம்மா. ஆக இவங்க அஷ்டம சனியில வராங்க. அஷ்டம சனியில வராங்க அப்டின்போது பயந்துர வேண்டாம். ஐய்யய்யோ! அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு போயிட்டோம். லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டு, கானு அப்டிலாம் யோசிக்க வேண்டாம். 5 விஷயத்துல நீங்க உஷாரா இருக்கீங்க அப்டின்னா மட்டும் போதுமானது. சனி பகவானால எந்த விதத்திலயும் உங்களுக்கு பிரச்சனை அப்டின்றது வராது. அது என்னம்மா அந்த 5 விஷயம் அப்டின்னா, விஷயம் வந்து பாருங்க, நம்ம கையிருப்பு உங்க கையிருப்பு ரூ. 10,000 இருந்தாலும் சரி, 10,00,000 இருந்தாலும் சரி, 10,00,00,000 இருந்தாலும் சரி, சனி பகவான் ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் பண்ணி புடுங்க பார்ப்பார். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, விடாகுண்டனா புடுங்க பார்ப்பாரு. நம்ம கொடாகண்டனா குடுக்கக்கூடாது. எப்படி? யார் மூலியமா புடுங்க பார்ப்பார்? ரொம்ப எளிமையான விஷயமா, உங்க மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஒரு காலத்துல உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணவங்க, மாட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு பெர்சன், இல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு உறவு. இந்த உறவு மூலியமா வந்து கேட்பாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா கேட்பாங்க. ரொம்ப எமர்ஜென்சி கேட்பாங்க. காசு வந்துட்டே இருக்கு. 1 மணி நேரத்துல குடுக்குறேன். 1/2 மணி நேரத்துல குடுக்குறேன். 10 நிமிஷத்துல குடுக்குறேன். அப்டின்லாம் கேட்பாங்க. நம்ம கண்டி குடுத்துட்டோம் அப்டின்னா 2 1/2 வருஷம் நம்ம ரொம்ப பாவமாயிடுவோம். அப்ப சனிக்கு கையில காசு இருந்து குடுக்கலன்னா புடிக்காதேம்மா! அவரு நீதிமானாச்சே நியாயம் தான். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரூ. 10,000 உங்களுக்கு முடிஞ்சது. என்னால ரூ. 1000 தான் முடியும். இந்தாம்மா என் கையில இவ்வளோதாம்மா இருக்கு. தப்பா நெனச்சுக்காத. நீ எங்கன்னா கடன் வாங்கிக்கோ அப்டின்னு சொல்லலாம். முடிஞ்சா அந்த கடனுக்கு வட்டி கூட நான் கட்டிடுறேன் அப்டின்னு சொல்லலாம். அதுவும் அந்த ஆள் வந்து பாருங்க வட்டி குடுக்குறாரு. அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படி கூட நம்ம சொல்லக்கூடாது. ஆக இந்த விஷயத்துல நம்ம விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. 2வது என்ன அப்படின்னா, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும், சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். குடும்பம் அப்படின்னு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சில பிரச்சனைகள் நம்மளோட ஒரு புத்திசாலித்தனத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் அவுட் பண்ண முடியும். சில விஷயங்கள் நம்ம என்ன புத்திசாலியா இருந்தாலும் சார்ட் அவுட்டே பண்ண முடியாது. சிம்மம் புத்திசாலிகளா? நல்ல புத்திசாலிகள் தான். ரொம்ப ஆளுமையான பெர்சனாலிட்டி. கரெக்ட்டா பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான கரெக்ட்டா ப்ராபகேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில அவங்களால பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கான பிளான் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இறைவன் கிட்ட ஒப்படைச்சுடணும். ஐயா நீ பார்த்து எது நல்லதோ செய். இது 2வது விஷயம்மா. 3வது விஷயம் வேலை செய்ற இடத்துல குட்டி, குட்டி பிரஷர்ஸ். எப்படி பிரஷர்ஸ் வரும் அப்படின்னா, மத்தளத்துக்கு 2 சைடு அடின்னுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இவங்களுக்கு 10 திக்குலும் அடி வரும். இருக்கிறதே 8 திக்கு தானம்மா! அப்படின்னா 10 திக்கும் இருக்கு. மேல்லோகம், கீழ்லோகம் அப்படிம்பாங்க. தசரதன் அழகா சொல்லுவாங்க. தசரதன் 10 திக்குலயும் தேர் ஓட்டக்கூடியவன். அந்த மாதிரி நமக்கு 10 திக்குல இருந்தும் பிரச்சனை வரும். அப்ப என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். இதுவும் கடந்து போகும். அமைதியா இருக்கீங்கன்னா, குட்டி, குட்டி பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகிடும். ஆக வேலை செய்ற இடத்துல அமைதியா இருங்க. அது மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட நெய்பர்ஸ் எதிர் வீடு, பக்கத்து வீடு, 3வது தெருல இருக்க 4வது வீடு, இவங்களுக்கெல்லாம் கூட நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு புடிக்காம போயிடும். அது வந்து நம்ம பெருசா இம்பாக்ட் எடுத்துக்கணுன்ற நெசசிட்டி இல்ல. காரணம் என்னன்னா, அதெல்லாம் ரயில் சிநேகம் மாரி. அவங்கவங்க ஸ்டேஷன் வந்தோனே அவங்கவங்க இறங்கி போயிட போறாங்க. ஸோ நெய்பர்ஸ பத்தி பெருசா இம்பாக்ட் எடுத்து அவங்களுக்காக மனசு வருத்தப்பட்டு, உங்களோட டைம, எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது 4வது விஷயம். 5வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா, ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 விஷயத்துல காஷியஸா இருந்தா போதுமானது. அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 மற்றும் 7க்கு அதிபன் வந்து சனி பகவான். அப்ப மனைவி கிட்ட நீங்க சிம்ம ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா, மனைவி கிட்ட விட்டு குடுத்து போங்க. ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா, பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, கணவர் கிட்ட விட்டு குடுத்து போங்க. நான் முன்னமே சொன்ன மாரி கடன் குடுக்காதீங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் செய்யாதீங்க. குழந்தைங்க கிட்ட முழுசும் விட்டு குடுத்துறணும். குழந்தைங்கள நான் திருத்திடணும். குழந்தைங்க என் கைக்குள்ள தான் இருக்கணும். என் புள்ள ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, புத்திசாலி. இந்த காலகட்டத்தில படிக்க மாட்டேங்குது. கேரக்டர் மாறுது. இப்படியெல்லாம் திருத்தியே ஆவணும். அப்படின்னு கங்கணம் வச்சுட்டு குழந்தைங்க கிட்ட ரொம்ப கண்டிஷனா இருக்கிறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. விட்டு குடுத்து போங்க. பிள்ளைங்களுக்கு அப்பாவா, அம்மாவா இருக்கிறத விட நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே நல்லது. சனிய பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லம்மா. ஓகே மேம். ஆ ஒட்டு மொத்தத்துல சிம்ம ராசி வந்து மௌனமாவே இருங்க. எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ற அவ்வளதான். மாரி சொன்னீங்க. அவ்வளதான். ஓகே, ஓகே மேம். அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. சிம்ம ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? நல்ல பலன்கள தருதா? சிம்ம ராசி காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லக்கூடியது. அதே நேரத்துல புத்திர பாக்கியத்தையும் சொல்லக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இப்ப சனி பகவான் வந்து இவ்வளவு நாளா கண்ட சனியில இருந்துட்டு இருந்தாருங்க. நிறைய விஷயங்கள பிரேக்கப். ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப், மேரேஜ் லைஃப் பிரேக்கப், நிறைய எதிர்பார்த்து செஞ்ச ஆசைப்பட்டு தொடங்கின தொழில்ல கூட சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, லேபர்ஸால பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி, இல்ல கூட்டு வியாபாரத்துல துரோகத்தை சந்திச்சு, ஒரு வழியா ஒரு வெக்ஸாய் ஒரு குழப்பமான ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் விடுவிக்கிறதுக்குன்னே இப்ப சனி பகவான் அஷ்டமத்துல போறாரு. அஷ்டம சனி அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, சனி வந்து இந்த சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது கேந்திராதிபதி. அவர் போய் அஷ்டமத்துல போறாரு. அப்படின்ற போது
இப்போ எதெல்லாம் முதலீடு பணங்களாக வச்சிருக்காங்களோ அதுலலாம் சேஃப்டியா இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த அஷ்டம சனியும் வர நேரத்துல குருவும் விரயஸ்தானத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா உடனே போடுவாங்க. என்னங்க இலக்கத்துக்கு இன்னும் இருக்கு, எல்லாமே போயிடுச்சு, இப்ப என்ன அப்படின்னு நினைக்கும் போது முக்கியமான சில விஷயங்கள்ல பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஒரே விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஐயப்ப மலைக்கு மாலை போடுறது, முருகருக்கு மாலை போடுறது, சந்நியாசி துறவறம் போல வாழ்ந்துறது. இது வாழ்நாள் பரிகாரம். நான் இப்பவே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவே ஒரு ரெமிடியா மாத்தி கொடுக்கும். அதே போல திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக செப்டம்பர் வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துறது ரொம்ப சிறப்பு. அதுக்கு மேலேயும் கூட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்றது சரி. கண்டிப்பா இப்ப கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் கம்மியா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா பிரிஞ்சு இருப்பாங்க. கொஞ்சம் எஜுகேஷனா இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் 2 பேரும் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரே வீட்டுக்குள்ள பேசாம கொள்ளாம இருப்பாங்க. இல்ல ஒரு விவாகரத்துன்னு ஒரு விஷயத்த யோசிக்கக்கூடிய தருவாயில இப்ப இந்த எண்ணம் போயிட்டு இருக்கும். அப்ப இல்லற வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பந்தம் பிரிஞ்சு போகாது. அடுத்தது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த வருஷம் கர்மாபடி இல்லைங்க, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, சிம்ம ராசிக்கு கர்மப்படி ஒரு புத்திரம் கண்டிப்பா பிறக்கும். அது மூலியமா அவங்களுக்கு ஒரு புத்திர சோகத்தை நீக்கி கொடுக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வேண்டி வச்சிருப்பாங்க, நான் பொண்ணைய பெத்தானே உனக்கே நான் தத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு வேண்டுதலும் வச்சிருப்பாங்க. நிறைய நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றாம வச்சிருக்கிற ராசியில சிம்ம ராசியும் ஒண்ணு இப்ப இல்ல காலகட்டத்துக்கு. அடுத்தது தொழில் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சிம்மத்துக்குன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துல தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நிறைய வாய்ப்புகள் வரும். இன்வெஸ்ட் பண்ணிடலாம், இது செஞ்சிடலாம், ஆரம்பிச்சிடலாம், ஆசை வார்த்தைகள் அப்படியே வலை விரிக்கிற மாதிரி வரும். ஆனா நம்ம என்ன செய்வோம், கடனை போடுவோம், லோனை போடுவோம், இஎம்ஐ போடுவோம். இல்லாத ஒண்ணை இந்த சனி பகவான் உருவாக்கி விட்டு அந்த கடன்ல சூழ்ந்து அதுக்குள்ளேயே மூழ்கி போற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வருடம் கடன் சார்ந்த விஷயத்த தவிர்க்கிறதும் சிறப்புகள் ஏற்படுத்திக்கும். இப்ப எல்லா மனுஷங்கிட்டையும் கடன் இருக்கு. இஎம்ஐ கடன் இல்லையா, அப்ப நீ மனுஷனே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இஎம்ஐ லோனு இது இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. அப்ப இந்த இடத்துல எந்த மாதிரியான லோனை செலக்ட் பண்ணலாம் அப்படி இன்சூரன்ஸ் போடலாம். இன்சூரன்ஸ் போடுறது இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்ப வரக்கூடிய கண்டங்களோ பிரச்சனைகளோ நோய் எதிர்ப்பு சக்தியோ இதை மாத்தி கொடுத்துரும். சரி, அப்ப இந்த சனி பகவான் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியாகவும் பார்த்தாச்சு. அதே நேரத்துல காதல் காதல் பேசும்போது பாத்தீங்கன்னா இப்ப உதிக்க ஆரம்பிக்கும். அதாவது பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப நான் சேர்ந்து உங்களோட இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அடி சவுக்கடி விழுந்துருச்சு, 2வது சூடு தான் வரும். அப்ப என்ன செய்யலாம், அழகா விளக்கிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப இந்த சனி பகவான் இந்த அஷ்டம சனியினால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் சந்நியாச வாழ்க்கை. அப்படின்னா என்ன, ஐயப்பனுக்கு மாலை போடுறது, முருகருக்கு மாலை போடுறது, அங்காள பரமேஸ்வரர் ஏதாவது ஒரு மாலை ஒரு 48 நாள் அது போடுறது சிறப்பா இருக்கும். 2வது மௌன விரதம். உலகத்தையே ஜெயிச்சிடலாம் சிம்மராசிக்காரங்க. அவங்க பிறந்த கிழமையிலையோ இல்ல மாதத்துல அவங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லயோ மௌனம் இருப்பது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை விட முக்கியமானது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ராசியிலே கேது பகவான் இருக்காரு. முடி தானம் கொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ரெமிடியாவே ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களா இருக்கோம், நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னும் பூமுடி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, கோவில் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா குச்சனூர். இந்த குச்சனூர் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் குறைஞ்சு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில பிரச்சனையா சரியாயிடும். குழந்தை இல்லையா, அதுவும் கிடைச்சிரும். காதுல பிரச்சனை அதுவும் சரியாயிடும். கல்யாணத்துல பிரச்சனாலும் சரியாயிடும் அப்படின்னு எல்லாமே சொன்னீங்க. இருந்தாலும் சில பாதகங்களை குறைப்பதற்காக பரிகாரங்களும் சொன்னீங்க. ரொம்ப அழகாவே சொன்னீங்க. நன்றி மேம். அடுத்ததா சுந்தரபாண்டியன் சார், நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? நல்ல பலன்களை தருதா?
சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 6க்குரியவர், 7க்குரியவர். அவர் கரெக்ட்டா இப்போ கடந்த ஒரு 2 1/2 வருஷமாக இவருடைய சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்தார். அப்ப 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 வருஷமா நம்ம சிம்ம ராசிக்காரங்கள 7ஆம் பார்வையா பார்த்தார். கிட்டத்தட்ட சிம்ம ராசிய பத்தி சொல்றாங்க எப்பயுமே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவோம். கம்பீரம், ராஜா, நீங்க ராணி அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பவர்ஃபுல்லா சொல்லுவோம். ஒரு நினைச்சத அப்படியே செய்வீங்க. நீங்க நினைச்சத முடிப்பீங்க அப்படின்னு நிறையா அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு 2 1/2 வருஷம் நானாக நான் இல்லை தாயே என்கிற பாட்டுக்கு சொந்தக்காரங்களாக சிம்மராசிக்காரங்க வாழ்ந்தாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே என்னாச்சு? மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக தியாகம் குடுத்த மாரி போயிருச்சு. அப்ப தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆசைப்படுற நம்ம சிம்மராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, நான் மறுபடியும் நானாகவே வாழணும், ஃபர்ஸ்ட்டு நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுற சிம்மராசிக்காரர்களுக்காகவே சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 8ஆம் இடத்துக்கு போனா நிறைய பிரச்சனை வரும், நிறைய குழப்பம் வரும்னு சொன்னாங்களே, நாங்க ஒரு வீடியோ பார்த்து பயந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ள உள்ள தன்னம்பிக்கையை நீங்க உருவாக்க போறீங்க. உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு வைராக்கியத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? கொண்டு வரக்கூடிய பாக்கியம் சனி பகவான் குடுக்கார். அதுக்கடுத்து இந்த சந்தோஷம் இருக்கா? இந்த 2 1/2 வருஷமா சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்கீங்களான்னா, இல்லவே இல்ல. உங்க லைஃப்ல எல்லா விதமான சந்தோஷமும் உங்கள விட்டு போயிருச்சு. ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, வண்டி ரிப்பேர் ஆயிருக்கும். கார் வாங்கியிருப்பீங்க, நீங்க கரெக்ட்டா போயிருப்பீங்க. எவனா வந்து இடிச்சுட்டு உங்க மேல பழி சொல்லியிருப்பான். கடைசியில அதனால கஷ்டப்பட்டுருப்பீங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குன்னு எப்பவுமே ஆசைப்படுவீங்க. ஆனா அம்மா உங்க மேலேயே தேவையில்லாம ஒரு கோவப்பட்டுருப்பாங்க. மத்தவங்க மேல பாசமா இருந்து உங்க மேல பாசத்தை காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா விதமான இடத்துலேருந்தும் சந்தோஷத்த நீங்க இழந்த நீங்க, இப்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய மனசுல என்ன தோணுதோ, அத நீங்க சிறப்பா செய்யலாம். ஆனா உங்களுக்காக மட்டும் தான் செய்யணும். அதான் விஷயம். ஓகேவா? உங்களுக்காக, உங்களுடைய குடும்ப நலனுக்காக மட்டும் நீங்க யோசித்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை குடுக்கும். அதுக்கடுத்து இந்த காதல்ல ரொம்ப சிக்கி, ஒரு காதல் இல்ல, 2 காதல் இல்ல, எல்லா காதலும் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. ஸோ இனிமே காதல்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, நீங்க பேசாம என்ன பண்ணணும்? ஒரு கதவு கிடையாது. உங்க வீட்டு கதவ மட்டும் சாத்தாதீங்க. உங்க மனசு கதவையும் சாத்திக்கோங்க. ஏன்னா, அடுத்த காதல் உங்களுக்கு ஆபத்தை குடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனைய குடுக்கும். போன காதலுமே திரும்ப வரும். ஏன்னா, அவங்களுக்கு உங்கள மாரி ஒரு அக்கறையா, பாசமா பார்த்துக்கிற யாருமே கிடைக்க மாட்டாங்க. அவங்க யாரையாவது நெனச்சு பாசமா கிடைப்பாங்கன்னு போயிருப்பாங்க. கடைசியில அங்க ஏமாந்துருப்பாங்களா, சரி நம்ம ஏமாத்துனவரே பலபடியும் பார்ப்போம்னு என்ன பண்ணுவாங்க, திரும்ப வருவாங்க. தயவுசெய்து என்ன பண்ணுங்க, சாவிய பூட்டி வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுருங்க. ஏன்னா, நீங்க மனசு இறங்கி கதவ தொறந்து விட்டுருவீங்க. அதனால காதல்னு வந்தா தயவுசெய்து கொஞ்சம் கவனமா இருங்க. சொந்த தொழில் தொடங்கி, தொழில்ல நிறைய பிரச்சனைய சந்திச்ச சிம்ம ராசிக்காரங்களுக்கு, தொழில்ல அதிக கவனம் செலுத்தினா வெற்றி உண்டு. தொழில அண்ணன் பார்த்துக்குருவாரு, அப்பா பார்த்துக்குருவாங்க, இல்ல கூட இருக்க நண்பர் பார்த்துக்குருவான்னு மட்டும் தயவுசெய்து விட்டுட்டு போகாதீங்க. அந்த தொழிலுக்கு அவர் ஓனர் ஆயிருவாரு. நீங்க லேபர் ஆக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு சனி பகவான் உருவாக்கி குடுத்துருவாரு. அப்ப உங்களை நீங்கள் உறுதிப்படுத்தினால், உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நெறிமுறைப்படுத்தினா, உறுதியாக சனி பெயர்ச்சி மூலமாக சங்கடங்கள் இல்லாமல், சிரமங்கள் இல்லாம வாழக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. வாக்கு சுத்தம் அப்படிம்பாங்க. யாருக்கும் வாக்கே குடுக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா வாக்கு குடுத்துட்டு அத பத்தியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. வாக்கு குடுக்கவே வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைய மட்டும் நினைங்க. சிறப்பா இருக்கலாம். ஓகே சார். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து வாக்கு சுத்தம் உள்ளவங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்டின்னா, அத செய்யணும் அப்டிங்கிறதுக்காக ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. இந்த சனி பெயர்ச்சி காலங்கள்ல அந்த விஷயங்கள் பண்ணாதீங்க. உங்கள நம்பி மட்டுமே எந்த தொழிலா இருந்தாலும் ஈடுபடுங்க அப்டின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா கஜலட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க. சிம்ம ராசிக்கு வந்து சனி பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? சிம்மராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 5வது இடமாக சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 8ல சனி பகவான் வராரு. அப்போ 8ன்னும்போது 8 ரீதியான தொந்தரவுகள கண்டிப்பாக கொடுக்கவும் செய்வார், நிவர்த்தியும் பண்ண செய்வார். ஏன் அப்படி நான் 2மே சொல்றேன் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவானவங்க, போல்டானவங்க. ஆனா, அவங்க சென்டிமெண்டல் இடியட். இடியட்ன்னு சொல்றேன், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அதான் உண்மையான விஷயம். அவங்க எதற்காகவும், யாருக்காகவும் ஒரு உதவி அப்படின்னா,
தேடி தேடி போய் செய்யக்கூடியவங்க. அவங்களுடைய நலன் மாதிரி, அதாவது அந்த பிரச்சனைய அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க தலையில எடுத்துட்டு போட்டு செய்றவங்க யாருன்னா, இந்த சிம்ம ராசிக்காரங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாம போய் அவங்க வம்புல மாட்டிப்பாங்க. ஒரு ஒரு இது இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு பொம்மை பார்த்துருப்பீங்களா? 3 குரங்கு பொம்மை. கண்ணு, காது, வாய மூடிட்டு போணும்னு. அது யார் செய்யணும்னா, சிம்ம ராசிக்காரங்க தான் செய்யணும். இந்த 2 1/2 வருடம் அவங்க அந்த கண்ணையும் பொத்திக்கணும், வாயும் பொத்திக்கணும், காதையும் பொத்திக்கணும். காரணம் என்னன்னா, யார் கஷ்டப்பட்டா உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் கண்ணால பார்க்குற? யார் கஷ்டப்பட்டேன்னு சொன்னா, உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் காதால கேட்குற? நீ ஏன் அவங்களுக்கு உதவுறன்னு சொல்லி வாக்கு குடுக்குற? இத செய்யாம இருந்துட்டாலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2 1/2 வருடம் பிரச்சனையே இல்லாம இருப்பாங்க. 1. 2வது சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். எந்த மாரி உடல் ரீதியான பிரச்சனை இருக்குன்னா, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். பிசிஓடி பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த கட்டிகள் பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. அதையும் தாண்டி பைல்ஸ் பிரச்சனைன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்கள் இதில் ஏதாவது ஒரு தொந்தரவு அவங்களுக்கு அறிகுறி மாதிரி இருந்ததுன்னா, அதை ஆரம்பத்திலே பார்த்துக்கணும். இது கடந்த 2 1/2 ஆண்டுக்கே அவங்களுக்கு குடுத்துருக்கும். சனி பகவான் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் குடுத்துருப்பாரு. ஆனா, இத இவங்க சரியா பார்க்காம விட்டிருந்தாங்கன்னா, இப்ப அதற்கான ஒரு பெரிய பிரச்சனையில வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உடல்ல கண்டிப்பாக ஆரோக்கியம் தேவை. உடல்ல கவனமும் தேவை. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டான தூக்கம் இருக்கணும், கரெக்டான செயல் செய்யணும். யாருக்காகவும், எதற்காகவும் காத்திருக்கவும் கூடாது. யாருக்காகவும், எதற்காகவும் முன்னாடி போய் நிற்கவும் கூடாது. இதையெல்லாம் சிம்மராசிக்காரங்க செஞ்சாங்கனாலே, அவங்களுக்கான வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆக்சுவலா சிம்மராசிக்காரங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் குடுப்பேன். வாய தச்சுக்குங்க. காதுல பஞ்சு வச்சுக்குங்க. கண்ணுக்கு ஒரு நல்ல கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கங்க. இத பண்ணாலே போதும். சிம்மராசிக்காரங்க இந்த 2 1/2 வருஷம் சனி பகவானோட தாக்கத்துலருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே மேம். இப்ப வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணு, மூக்கு, வாய வந்து பொத்திக்கோங்க. நான் எதுவுமே பார்க்கல, எதுவுமே கேட்கல, எதுவுமே பேசலன்னு இருந்தாலே, இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னாங்க.